பொருளாதார பிரச்சனை என்பது நீக்கப்பட்டு விட்டால் இந்த நாட்டில் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துவிடும். இனப்பிரச்சனை என்று சொல்லி ஒன்று இல்லை என்பது ஒரு விடயம். இவர்கள் கீழ் மட்டத்தில் இருந்து தாங்கள் எப்படி கட்சியை வளர்ப்பது, தமிழ் மக்களினுடைய அபிவிருத்தி அல்ல, கீழ் மட்டத்தில் ஜேவிபி என்ற கட்சியை எவ்வாறு வடக்கு கிழக்கில் கொண்டு வருவது, அதனை வளர்ப்பது எவ்வாறு, அந்த வகையில் தான் திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. ஆகவே நாங்கள் அரசியல் அநாதைகளாக்கப்படக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனை நாங்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அனைவரும் தயவு செய்து இதனை புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளூராட்சி சபை போதுமானது, நீங்கள் குப்பை அள்ளி கொண்டிருக்கத்தான் லாயக்கானவர்கள் குப்பைகளை மாத்திரம் அள்ளிக்கொண்டுங்கள் என்று சொல்ல போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவ்வாறான ஒரு அரசாங்கத்துடன் தான் நாங்கள் இப்பொழுது டீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் கேட்கக்கூடிய விடயம் எல்லாம் தமிழ் மக்கள் தமது பிரதேசத்தில் தம்மை தாமே ஆளக்கூடிய ஒரு சுயாட்சி முறையை கொண்டு வருவது. சிங்கள மக்கள் மத்தியில் இருந்தும் மாகாண சபை தேர்தல்கள் நடாத்தப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இப்பொழுது முன்னெழுந்திருக்கின்றது. அதேபோல இரண்டாவதாக புதிய அரசியல் சாசனம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும். அந்த புதிய அரசியல் சாசனத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற இன்னொரு விடயமும் இன்று பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. மூன்றாவதாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவது மாத்திரமல்ல, அதற்கு பதிலீடாக இன்னும் ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்று வரக்கூடாது என்ற ஒரு விடயமும் இன்றைக்கு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதனைப் போல மாகாண சபைகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் தமது அமைச்சுக்களுக்கூடாக இருக்கக்கூடிய அதிகாரங்களை பிடுங்குகின்ற நிலவரங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவையும் இருக்கின்றது. ஆகவே இவை அரசியல் ரீதியாக மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் இன்று கொண்டு வரப்பட்ட அந்த 15 தீர்மானங்கள் என்பது இதனை மையமாக வைத்துத்தான் இந்த 15 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய இன்றைய உடனடியான தேவைகள் என்ன, உடனடியான நோக்கங்கள் என்ன, எதிர்கால நோக்கங்கள் என்ன, திட்டங்கள் என்ன, இவற்றை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது என்பது மிக முக்கியமான விடயம். இந்த கடந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆரம்பித்த 3 வருட காலத்திற்குள் ஏற்கனவே கூறியது மாதிரி நாங்கள் ஒரு முக்கியமான 3 தேர்தலை சந்தித்தோம். ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தியது. தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை வெளியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் சிங்கள அரசுகள் தமிழ் மக்களினுடைய உரிமைகளை கொடுக்க தவறியதை வெளிப்படுத்தும் முகமாகவும் தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினோம். அதற்கு 2.25 லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றிருந்தோம். அந்த பொது வேட்பாளரை நிறுத்திய பொழுது தமிழ் கட்சிகள் மத்தியிலும் அதற்கு எதிர்ப்புகள் இருந்தன. சிங்கள கட்சிகள் அதனை எதிர்த்தன. பல்வேறுபட்ட தரப்புகளிலிருந்து எங்களுக்கு எதிர்ப்புகள் வந்த பொழுது கூட நாங்கள் எமது மக்களினுடைய அபிலாஷைகளை வெளிக்கொண்டு வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினோம். 2.25 லட்சம் வாக்குகளை நாங்கள் அதற்காக பெற்றிருக்கிறோம். அதனைப் போலவே மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களினுடைய அதிகாரங்கள் அவர்களது கைகளில் போக வேண்டும். இன்று இருக்கக்கூடிய மாகாண சபைகளை தொடர்ச்சியாக வருஷக்கணக்காக அரசாங்கம் தாங்கள் கொண்டு நடத்த முடியாது. அதற்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடந்த சில மாதங்களாக அதற்கான விழிப்புணர்வு கருத்தரங்குகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செய்து வருகின்றது. யாழ்ப்பாணத்தில், வவுனியாவில், மன்னாரில், திருக்கோணமலையில் நாங்கள் இந்த கூட்டங்களை நடாத்தி இருக்கிறோம். அடுத்ததாக நான் நம்புகின்றேன் வருகிற மார்ச் 1ஆம் வாரம் அளவில் அது கிளிநொச்சியிலும் அவ்வாறான கூட்டம் நடைபெற இருக்கின்றது. ஆனால் இதை இப்படி இருக்கத்தக்கதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது பல்வேறுபட்ட உறுதிமொழிகளை தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவித்துத்தான் அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது சொல்லுகிறார்கள், எங்களுக்கு வடக்கு கிழக்கில் இருந்தும் மக்கள் எங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள்.
யாழ்ப்பாணத்திலிருந்து, வன்னியிலிருந்து, திருகோணமலையிலிருந்து, மட்டக்களப்பிலிருந்து மக்கள் தங்களது கட்சிகளை சார்ந்தவர்களையும் தெரிவு செய்திருக்கிறார்கள். எவ்வாறு தெரிவு செய்தார்கள்? இந்த வந்த அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி அல்லது என்பிபி அரசாங்கம் கொடுத்த உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம். அந்த உறுதிமொழிகள் என்ன? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வந்தால் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் வந்து 1.5 வருஷங்கள் ஆகிற சூழ்நிலையில் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டார்களா என்பது ஒரு கேள்வி. அவர்கள் சொன்னார்கள் பயங்கரவாத தடை சட்டம் அகற்றப்படும் என்று சொன்னார்கள். அகற்றப்படவில்லை என்பது மாத்திரமல்ல, அதற்கு பதிலீடாக அதிலும் விட மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் யோசிக்கிறார்கள். காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொன்னார்கள். 1.5 வருஷம் முடிந்துவிட்ட நிலையில் யாழ்ப்பாணத்திலோ வன்னியிலோ அல்லது ஏனைய இடங்களிலோ காணிகள் மீளவும் பிடிக்கப்படுகிறதே தவிர காணிகள் விடுவிக்கப்படுகிற நடவடிக்கைகள் எதுவும் நடந்ததாக இல்லை. ஒரு சில வீதிகள் விடுவிக்கப்பட்டனவே தவிர காணிகள் எதுவும் விடுவிக்கப்படவில்லை என்று சொன்ன சூழ்நிலை இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றி பேசவே தேவையில்லை. ஏனென்றால் அரசாங்கம் அதை பற்றி எந்த விதமான கரிசனையும் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. அதே போல தமிழர் பிரதேசத்தில் அப்பொழுது பிரபாகரன், திருகோணமலையில் இருந்து வந்த பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள், குச்சவெளியில் 28 புத்த கோயில்கள், ஒரு உறுப்பினர் கூட இல்லாத பிரதேச சபை, ஒரு சிங்கள உறுப்பினர் கூட இல்லாத பிரதேச சபையில் குச்சவெளியில் 28 புத்த கோயில்கள் கட்டப்பட்டன. முன்னால் ஆரம்பிக்கப்பட்டாலும் இந்த ஆட்சி காலத்திலும் அவை நடந்து கொண்டிருக்கின்றன. அவை எதுவும் இவர்களால் கட்டுப்படுத்தவில்லை. அதே போலத்தான் கிவிலோயா திட்டம். கிவிலோயா திட்டம் என்பது தமிழ் மக்களுக்கான திட்டம் அல்ல. ஏற்கனவே கொண்டு குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களை அங்கிருந்து விரட்டி அடித்து அவர்களுக்கு நீர் கொடுப்பதற்கான நீர்ப்பாசன திட்டத்தை உருவாக்குவதற்கான திட்டம். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மேய்ச்சல் தரை எவ்வளவு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கெல்லாம் எந்த விதமான தீர்வும் இல்லாமல் போகிறதை பார்க்கிற பொழுது இந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகள், எங்களை தெரிவு செய்தால் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம் என்பதில் ஒரு விடயம் கூட இந்த அரசாங்கத்தினால் செய்யப்படவில்லை என்பதை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் யாழ்ப்பாணம் வருகிற பொழுதோ, வன்னிக்கு வருகிற பொழுதோ, மட்டக்களப்புக்கு வருகிற பொழுதோ ஜனாதிபதியானவர் ஏதோ இந்த நாட்டை தமிழ் மக்களுக்கு எல்லாவற்றையுமே பெற்றுக் கொடுத்து விடுவார் என்று சொன்ன விதமான ஒரு மாயை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு வகையில் நான் சொல்ல வேண்டிய விடயம், இப்பொழுது இந்த மாகாண சபை தேர்தல்களை ஒத்திவைப்பது, இந்த மாகாண சபை தேர்தல்களை ஒத்திவைப்பதற்கான சில காரணங்கள் இருக்கிறது. அது என்ன காரணங்கள்? ஒன்று, கொள்கை ரீதியாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அதிகார பகிர்வுகள் தேவையில்லை என்று நம்புகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடியது வெறுமனே பொருளாதார பிரச்சனைகள் மாத்திரம்தான். அந்த பொருளாதார பிரச்சனை என்பது நீக்கப்பட்டு விட்டால் இந்த நாட்டில் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துவிடும். இனப்பிரச்சனை என்று சொல்லி ஒன்று இல்லை என்பது ஒரு விடயம். ஆகவே இப்பொழுது தேர்தலை வைத்து மீண்டும் தமிழ் மக்களது கைகளில் அதிகாரங்களை கொடுக்க தேவையில்லை என்பது ஒரு விடயம். இரண்டாவதான ஒரு விடயம் என்னவென்றால், ஏற்கனவே அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் 23 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இன்னும் ஒரு தேர்தலுக்கு போய் நாங்கள் பலவற்றை இழந்து விடுவோம் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கலாம் என்பது இன்னும் ஒரு காரணம். ஆகவே அதற்காக இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், பாராளுமன்றத்தில் ஒரு தெரிவுக்குழுவை நியமித்து அந்த தெரிவுக்குழுவுடன் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன விதமான தேர்தலை வைப்பது, பழைய முறையிலான தேர்தலா, புதிய முறையிலா, புதிய முறையில் என்றால் அந்த தேர்தல் எப்படி என்ற ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 11 பேரோ 12 பேர் அங்கம் வகிக்கிறார்கள். அவர்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அந்த முடிவு இந்த வருஷம் வருமா, அடுத்த வருஷம் வருமா என்பது ஒருத்தருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட நேரம் கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த பாராளுமன்ற தெரிவுக்குள் ஒரு முடிவுக்கு வராவிட்டால் அவர்கள் இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் அவர்களுக்கான கால அவகாசங்களை வழங்குவார்கள். அப்படி வழங்குவதனூடாக இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு என்பது காலத்தை விரயம் செய்யுமே தவிர அவர்கள் ஒரு முழுமையான முடிவுக்கு வர மாட்டார்கள். இன்னும் ஒரு வகையில் சொல்வதாக இருந்தால், பழைய முறையின்படி தேர்தல் நடத்தப்பட்டால், அதாவது இந்த
வருகிற மாசமோ என்னவோ இந்த சபை கூட, இந்த தெரிவுக்குழு கூட இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த தெரிவுக்குழு கூடி உடனடியாக கடந்த கால முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் ஒரு முடிவுக்கு வந்தால் இந்த தேர்தலை நடத்த முடியும். அப்படி அந்த முடிவுக்கு வராமல் இல்லை நாங்கள் ஒரு புதிய முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று பேச வழிகிட்டால் மீண்டும் எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டி ஏற்படும். அந்த எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றால் எல்லை நிர்ணயம் செய்வதற்கு 2-3 ஆண்டுகள் ஆகும். ஆகவே இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் வரையில் மாகாண சபை தேர்தல்கள் நடக்காமலே போய்விடலாம். ஆகவேதான் நாங்கள் எல்லோரும் மாகாண சபை தேர்தலை உடன் வைக்க வேண்டும் என உரத்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை அனைத்து தமிழ் கட்சிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் இருக்கிறது. இல்லாவிட்டால் எங்களது கைகளில் ஆட்சி அதிகாரம் என்பது இருக்காது. இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? தேர்தலை வைக்காமலே இப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி சொன்னால், தங்களது பாராளுமன்ற உறுப்பினர்களை, ஜேவிபியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் ஒரு நிழல் அமைச்சர்களாக இந்த மாகாண சபைக்கு நியமிக்கிறார்கள். குறிப்பாக வடக்கு மாகாண சபைக்கு நியமிக்கிறார்கள். பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் கல்விக்கு ஒருவர், சுகாதாரத்துக்கு ஒருவர், அல்லது பெண்கள் விடயத்துக்கு ஒருவர், விவசாயத்துக்கு ஒருவர் என்ற உள்ளூராட்சி சபைக்கு ஒருவர், இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இவர்களை விட வடக்கு மாகாணத்தில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் ஓரங்கட்டிவிட்டு இவர்கள் யாரை கொண்டு வருகிறார்கள்? தங்களது கட்சியை சார்ந்தவர்களை அங்கு கொண்டு பொறுப்பாக நியமிப்பதனூடாக மாகாண மட்டத்தில் தங்கள கட்சியை வளர்ப்பதுதான் அடிப்படை நோக்கமே தவிர வேறு எதுவும் கிடையாது. இதே போலத்தான் ஏற்கனவே பேசிய பல பேர் பேசினார்கள். உள்ளூராட்சி சபைகளில் பிரஜாசக்தி என்ற பெயரில் எல்லாருக்கும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வட்டார உறுப்பினர்கள் இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு வட்டாரத்திலும் பல்வேறுபட்ட உத்தியோகத்தர் இருக்கத்தக்கதாக, ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய ஒருவர் கூட ஜேவிபியினுடைய கட்சியில் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை கொண்டு பொறுப்பாக நியமிக்கப்படுகிறது. பிரஜாசக்தி என்ற பெயரில் நியமிக்கப்படுகிறது. ஆகவே இவர்கள் கீழ்மட்டத்தில் இருந்து தாங்கள் எப்படி கட்சியை வளர்ப்பது, தமிழ் மக்களினுடைய அபிவிருத்தி அல்ல, கீழ்மட்டத்தில் ஜேவிபி என்ற கட்சியை எவ்வாறு வடக்கு கிழக்கில் கொண்டு வருவது, அதனை வளர்ப்பது எவ்வாறு, அந்த வகையில் தான் திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. இவை தொடர்பாக இருந்தால் அதிகாரங்கள் எங்களது கைகளில் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் அனைத்தையும் இழந்து வடக்கு கிழக்கு என்பது ஜேவிபியினுடைய கையில் போகிற ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே நாங்கள் அரசியல் அநாதைகளாக்கப்படக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமக்கு சாதகமான ஒரு சூழல் வருகிற பொழுதுதான் அவர்கள் தேர்தலை பற்றி யோசிப்பார்கள். தமக்கு சாதகமான அந்த சூழல் வருவதற்கான அடிக்கட்டுமான வேலைகள் அனைத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். இதனை நாங்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அனைவரும் தயவு செய்து இதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏவிபியோடு, அதாவது உள்ளூராட்சி சபைகளில் இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் அவர்களுக்கு பணிந்து போகலாம் அல்லது இணைந்து போகலாம், அவர்களுடன் சாதகமாக போகலாம். இவை எல்லாம் நீங்கள் யோசிப்பீர்களாக இருந்தால் நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரசியல் அநாதைகளாக்கப்படுவதற்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கும். ஆகவே தயவு செய்து உள்ளூராட்சி உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த விடயங்களை மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கு இருப்பவர்களில் எவ்வளவு பேர் தவிசாளராக பதில் தவிசாளராக இருக்கிறீர்களோ பல பேர் போய்விட்டதாக கூட இருக்கக்கூடும். ஆனால் ஒரு கோரிக்கையை நான் இந்த பேராளர் மகாநாட்டில் எங்களது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். என்னவென்றால் ஒரு 3 முக்கியமான விடயங்கள். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பிரதேச சபைகளில் நீங்கள் தீர்மானங்களாக கொண்டு வர வேண்டிய முக்கிய விடயங்கள், அரசாங்கம் உடனடியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை ஒவ்வொரு சபையிலும் கொண்டு வருவதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பது ஒரு விடயம். இரண்டாவதாக, பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். பதில் பயங்கரவாத தடை சட்டம் என்பது வரக்கூடாது என்பதை உறுதியாக நாங்கள் அதனை எதிர்க்கிறோம் என்று சொன்ன இரண்டாவது தீர்மானம். மூன்றாவது, இந்த பிரஜாசக்தி என்பதை எந்த இடத்திலும்
எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடு, ஒரு சர்வாதிகாரமான செயற்பாடு. ஒரு கட்சி தன்னை நிலைநிறுத்துவதற்காக அரசாங்கத்தினுடைய வளங்களை பாவிக்கிற ஒரு செயற்பாடு. அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் நீங்கள் சொல்ல முன்வர வேண்டும். இந்த மூன்று தீர்மானங்களும் நான் நம்புகின்றேன் ஒவ்வொரு பிரதேச சபையிலும் நீங்கள் அங்கு சிறுபான்மையாக இருக்கலாம், ஒருவர் 2 பேராக இருக்கலாம், இந்த தீர்மானத்தை கொண்டு போகிற பொழுது இதற்கு தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் அதனை எதிர்க்க முடியாது. ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் இவ்வாறான தீர்மானங்களை தனிநபர்களாக இருந்தால் கூட உங்கள் பிரதேச சபைகளில் முன்னெடுத்து இந்த தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். ஒரு புதிய அரசியல் சாசனம் கொண்டு வருவது ஒரு இலகுவான விடயம் அல்ல. ஒரு புதிய அரசியல் சாசனம் கொண்டு வரப்பட வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை தேவை, அது இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அது மக்கள் மத்தியில் ஒரு வாக்கெடுப்புக்கு விடப்படும், அதுக்கு பிற்பாடு. ஆனால் மக்கள் மத்தியில் வாக்கெடுப்புக்கு விடப்படுமாக இருந்தால் அது அதாவது காலம் செல்ல செல்ல ஆளும் தரப்புக்கு மக்களில் ஆதரவு குறைகிற பொழுது அப்பொழுது வரக்கூடிய ஒரு புதிய அரசியல் சாசனம் மக்களால் நிராகரிக்கப்படலாம். ஆகவே ஒரு புதிய அரசியல் யாப்பு காலம் கடந்து முன்வைக்கப்படுமாக இருந்தால் அது நிறைவேறும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இவர்கள் வருகிற பொழுது ஒரு உறுதிமொழி கொடுத்தார்கள். நாங்கள் என்ன ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ஷியல் சிஸ்டம், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை இல்லாதொழிப்போம் என்று கூறினார்கள். ஆனால் 1.5 வருஷத்திற்குள் அனுரகுமார திசநாயக்காவும் அதில் சுகம் கண்டுவிட்டார். அதனை எவ்வாறு பாதிக்க முடியும், தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்கு அதனை எவ்வாறு பாதிக்க முடியும், தனது இனத்துக்கு அதனை எவ்வாறு பாதிக்க முடியும், தமிழ் மக்களுக்கு எதிராக அதனை எவ்வாறு பாதிக்க முடியும். ஆகவே இவர்கள் கூட இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சியை, அது என்ன நிறைவேற்றி அதிகாரமுள்ள ஜனாதிபதியை இவர்களும் இல்லாத ஒழிப்பார்களா என்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கிறது. இவர்கள் சொல்கிறார்கள் மாகாண சபையினுடைய 13ஆம் திருத்தத்தை புதிய அரசியல் சாசனத்தில் இல்லாத ஒழிப்போம் என்று கூறுகிறார்கள். இல்லாத ஒழிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு என்னத்தை கொண்டு வரப் போகிறார்கள் என்று இதுவரை அவர்கள் கூறவில்லை. அங்கு 13ஆம் திருத்தத்திற்கு மேலதிகமாக எதுவும் வருமா, அல்லது 13ஆவதே இல்லாமல் போய் உள்ளூராட்சி சபை போதுமானது, நீங்கள் குப்பை அள்ளி கொண்டிருக்கத்தான் லாயக்கானவர்கள் குப்பைகளை மாத்திரம் அள்ளிக்கொண்டுங்கள் என்று சொல்ல போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம், உங்களுக்கு தெரியும் இவர்கள் என்ன செய்தார்கள். இந்த சுனாமி கட்டமைப்பு வந்த பொழுது அந்த கட்டமைப்பு வேண்டாம் என்று போராடியவர் அனுரகுமார திசநாயக்கா. உங்களுக்கு சந்திரிகாவினுடைய அரசாங்கத்தில் அன்றைக்கு இந்த சுனாமி கட்டமைப்பு வேண்டாம், விடுதலை புலிகளை இதில் இணைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறியவர். வடகிழக்கு பிரிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சென்று வடகிழக்கை பிரிப்பதில் முன்னிலை வைத்தவர்கள். இந்த இராணுவ ரீதியாக விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிங்கள இளைஞர்களை திரட்டி இராணுவத்துக்கு கொடுத்தவர்கள் தமிழ் மக்களுக்கு நியாயமாக நடப்பார்கள் என்று நாங்கள் யாரும் நம்பினால் அது முட்டாள்தனமானது. ஆகவேதான் நான் கூறுகின்றேன், அவ்வாறான ஒரு அரசாங்கத்துடன் தான் நாங்கள் இப்பொழுது டீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கத்துடன் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். கடந்த காலத்தில் பிரேமதாசா ஒரு மங்களமுனி சிங்க தெரிவுக்குழுவை உருவாக்கினார். உங்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர் திசை விசாரணை கமிஷனை உருவாக்கினார். சந்திரிகா பண்டாரநாயக்கா 3 தீர்வு திட்டங்கள் கொண்டு வந்தார். எல்லாம் வந்தாலும் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. ரணில் மைத்திரி ஆட்சியிலும் கூட ஒரு தீர்வு திட்டம் வந்தது. இப்பொழுது புதிதாக ஒரு அரசியல் சாசனம், புதிதாக ஒரு தீர்வு திட்டத்தை பற்றி பேசப்படுகிறது. எமது கைவசம் நிறைய தீர்வு திட்டங்கள் இருக்கிறது. ஆகவே தீர்வு ஒன்றும் எல்லா ஜனாதிபதிகளும் தீர்வு திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் கேட்கக்கூடிய விடயம் எல்லாம் தமிழ் மக்கள் தமது பிரதேசத்தில் தம்மை தாமே ஆளக்கூடிய ஒரு சுயாட்சி முறையை கொண்டு வருவது. அந்த சுயாட்சி முறை என்பது ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்புக்குள் தான் அது சாத்தியமானது. இல்லாவிட்டால் நீங்கள் கொடுக்கிற அதிகாரங்களை ஒரு கையால் கொடுத்து ஒரு கையால் பறித்து விடுவீர்கள். 13ஆம் திருத்தத்தில் பல விடயங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவேதான் நாங்கள் அவ்வாறான ஒரு தீர்வு திட்டம் வேணும் என்று கேட்கிறோம். என்னும் சொல்வதாக இருந்தால் விடுதலை புலிகள் ஒரு உச்சக்கட்டத்தில் இருந்த நேரத்தில்
ஒஸ்லோ டிக்ளரேஷன் ஒன்று கொண்டு வரப்பட்டது. நோர்வேயினுடைய தலைநகரத்தில் ஒஸ்லோவில் பாலசிங்கம் அவர்களும் பேராசிரியர் பீரிஸ் அவர்களும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். இலங்கைக்கு சமஷ்டியை பற்றி பேசுவதற்கு, உள்ளக சுயநிர்ணயை பற்றி பேசுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு விடயமும் இருக்கிறது என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி முடிக்கின்றேன். ஒன்று, நாங்கள் எங்கள் மத்தியில் இவ்வளவு தூரம் நாங்கள் அரசியல் மயப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே சொன்னார்கள், யுத்த காலத்தில் 1 வயசு 2 வயசு 5 வயசாக இருந்தவர்களுக்கு இந்த நாட்டில் யுத்தம் நடந்த விஷயங்களை பற்றி எதுவும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் இன்று இதில் இருக்கக்கூடிய பலருக்கு, தந்தை செல்வாவை பற்றி எத்தனை பேருக்கு என்னென்ன விஷயம் விளங்கும், அல்லது அமிர்தலிங்கத்தை பற்றி, என்ன இவர்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்த அரசியல் தலைவர்கள். இன்னும் ஒரு 5-10 வருஷம் போனால் யார் பிரபாகரன் என்று கேட்பார்கள். ஆகவே இந்த எங்களுடைய இளைஞர்களுக்கு, எங்களுடைய யுவதிகளுக்கு நாங்கள் அவர்களை அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கு. நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இவற்றை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடியவர்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், உங்கள் மாவட்ட மட்டத்தில் இருக்கக்கூடிய எமது அங்கத்தவர்கள், பிரதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் இந்த விடயங்களை செய்ய வேண்டும். ஆகவே உங்களுக்கு வேலைகள் இல்லை என்று சொல்லி இல்லை, உங்களுக்கு பல வேலைகள் இருக்கின்றன. பல்வேறுபட்ட கிராம மட்ட பணிகளுக்கூடாகத்தான் நீங்கள் மக்களை திரட்ட முடியும். கிராமத்தில் கோயில் இருக்கலாம், கிராமத்தில் மயானங்கள் இருக்கலாம், கிராமத்தில் பாடசாலைகள் இருக்கலாம், கிராமத்தில் முன்பள்ளிகள் இருக்கலாம். இவை அனைத்திலும் உங்கள் பங்களிப்பு என்ன? இந்த பிரதேசங்களை புனிதமாக வைத்திருப்பதற்கு, வளமாக வைத்திருப்பதற்கு, செழிப்பாக வைத்திருப்பதற்கு எங்களது பங்களிப்பு என்ன? இவற்றை நீங்கள் கையில் எடுக்கிற பொழுது நிச்சயமாக மக்கள் அனைவரையும் நாங்கள் கொண்டு சொல்வோம். ஒன்றை நான் மிக மிக தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு கட்சியினுடைய பணி என்னவென்றால், கட்சி அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். அதிகாரத்தை கையில் எடுத்தால்தான் தனது மக்களுக்கு தான் விரும்பிய சேவையை செய்ய முடியும். அதிகாரம் இல்லாமல் யாரும் யாருக்கும் எந்த சேவைகளையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அதிகாரம் என்பது, இன்றைக்கு எங்களுக்கு அதிகாரம் என்பது மாகாண சபை தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அதிகாரம். நாளைக்கு இதிலும் விட கூடுதலாக ஏதாவது வந்தால் அப்பொழுது அதனை பார்க்கலாம். இப்பொழுது இந்த மாகாண சபை அதிகாரங்கள், இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எடுத்து எமது அபிவிருத்திகளை நாங்கள் பார்ப்பது, எமது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, எமது கல்வியை நாங்கள் முன்கொண்டு செல்வது போன்ற பல விடயங்களை எங்களால் செய்ய முடியும். ஆகவே இவற்றை வைக்கும்படி ஒரு மிக பெருமளவில் அரசாங்கத்திற்கு அழுத்தம் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்றால், அது வருவனே 10 பேர் ரோட்டில் நின்று போட் பிடிச்சா மாத்திரம் காணாது. பல்லாயிரக்கணக்கான நாங்கள் அணிதிரள வேண்டும். அதனை எல்லோரும் யோசித்து முன்னெடுக்க வேண்டும். குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் கட்சிகள் மேல் வைத்தால் போதாது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்னத்தை பிடுங்கினீங்கள் என்று கேட்டால் மாத்திரம் போதாது. நீங்கள் அதனுடன் இணைந்து பயணிக்க வேண்டும். இன்று 5 கட்சிகள் 3 வருஷங்களாக இணைந்து செல்கின்றன என்றால் அவர்களை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்களுக்குத்தான் இருக்கிறதே தவிர, இல்லை என்று சொன்னால் மனநோயாளிகளை பாராளுமன்றத்துக்கு நீங்கள் அனுப்புகின்ற மக்களாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் முன்னோக்கி செல்ல முடியாது. ஆகவே அந்த வகையில் பொதுமக்களுக்கும் ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. ஒருமித்து போபவர்களை, ஒருமித்து செல்லக்கூடியவர்களை நீங்கள் அங்கீகரித்து அவர்களை ஊக்குவித்து நீங்களும் அவர்களுடன் இணைந்து முன்னேறி செல்ல வேண்டும். இந்த முதலாவது பேராளன் மகாநாடு என்பது மிக வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. எமது அரசியல் பயணம் என்பது இன்னும் நீண்ட தூரம் போக வேண்டியது. நாங்கள் இணைந்து இன்னும் ஏனையோரையும் இணைத்து நாங்கள் முன்னேறி செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.